ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி மரிய கார்மல் ஆண்ட்ரூஸ் குடும்பத்தினர், சத்துவாச்சாரி, வேலூர். திரு ஆண்ட்ரூஸ் சந்திரசேகரன், இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி. ஓடாவி மகேந்திரன் பர்னாந்து குடும்பத்தினர், ஆலந்தலை, குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வேண்டி. ஆல்வின் டேனியல், ஸ்டீஃபன் டேனியல், பிராங்க்லின் டேனியல், எஸ் மேரி ஜோஸ்பின் 17ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. மேரி யோசவின் அமிர்தநாதர் குடும்பத்தினர், மேரி யோசவின் அமிர்தநாதர் 5ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. டொன்போஸ்கோ கபிரியர் பிள்ளை குடும்பத்தினர், டொன்போஸ்கோ கபிரியர் பிள்ளை 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய செயல்களில் மட்டுமல்ல, நம்முடைய எண்ணத்திலும் நாம் பாவம் அற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியின் வழியாக நமக்கு சொல்லுகின்றார். எனவே பல நேரங்களிலே நாம் நம்முடைய சிந்தனையை கொண்டு, நம்முடைய எண்ணங்களின் வழியாக நாம் பாவங்கள் செய்திருந்தால், இந்த திருப்பலியிலே ஒரு சில நொடிகள் கண்களை மூடி அத்தகைய நேரங்களுக்காக மனம் வருந்தி இத்திருப்பலியிலே கடவுளின் அருளுக்காக வரம் வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும், உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 9, 11 முதல் 16 முடிய. அந்நாள்களில் எலியா அங்கிருந்து
குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். அப்பொழுது எலியா, நீ எங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகி ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர், உம் பலிப்பீடங்களை தகர்த்து விட்டனர், உம் இறைவாக்கினர்களை வாளால் கொன்றுவிட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாலைநிலம் நோக்கி செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் அசவேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். நிம்சியின் மகன் ஏக்குவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய். ஆபேல் மெகலவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினனாக அருள் பொழிவு செய் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவி. ஆண்டவரை உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். பல்லவி. ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எரிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும்
அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரே மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு நகரத்திலே 2 சகோதரர்கள், பணக்கார சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மிகவும் மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், பெண் பித்தர்கள். இப்படி இருக்க ஒரு நாள் திடீரென்று அந்த இளைய சகோதரர் இறந்து விடுகின்றார். அப்போது இந்த மூத்த சகோதரர் என்ன செய்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பங்கு தந்தையை அணுகின்றார். ஃபாதர், என்னுடைய இளைய சகோதரன் இறந்து விட்டான். அவனுக்கு இறுதி பயண திருப்பலி நடைபெற வேண்டும். அவனை நல்லடக்கம் செய்ய வேண்டும். மிகவும் குறிப்பாக அந்த திருப்பலியிலே நீங்கள் என்னுடைய இளைய சகோதரனை புனிதர் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அந்த மூத்த சகோதரர் ஃபாதரிடத்தில் கேட்டுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, இந்த இருவரும் எப்படிப்பட்டவர்கள் என்று ஊர் அறிந்த உண்மை. அப்படி இருக்கும்போது அந்த ஃபாதர் சொன்னார், இங்க பாருப்பா, நல்லடக்கம் நான் செய்ய தயார், ஆனால் அவன் ஒரு புனிதர் என்று நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னாராம். பிறகு அந்த மூத்த சகோதரர் ஃபாதர் இடத்துல, ஃபாதர், ஆலயத்துடைய வளர்ச்சி பணிக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தர தயார். ஆனால் எனக்காக நீங்கள் ஒரே ஒரு உதவி செய்யுங்க. என்னுடைய இளைய சகோதரனை புனிதர் என்று நீங்கள் திருப்பலியிலே இறுதி பயண அந்த திருப்பலியிலே நீங்கள் ஆற்றுகின்ற மறையுரையிலே நீங்கள் அவனை அவ்வாறு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிறகு அருத்தந்தை அவர்கள் அந்த ஃபாதர் சரி என்று சம்மதித்தாராம். பிறகு அந்த திருப்பலி நடைபெற்றது. அன்புக்குரியவர்களே, அந்த திருப்பலி நடைபெற்ற போது மறையுரைக்காக மக்கள் அனைவரும் அமர இந்த மூத்த சகோதரர் உன்னிப்பாக கவனிக்கின்றார். ஃபாதர் எப்போ எங்கு என்ன சொல்ல போறாரு என்று. அவ்வாறு இருக்கும்போது அருத்தந்தை அவர்கள் தன்னுடைய மறையுரையை தொடங்குகின்றார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் இதுதான். அன்புக்குரியவர்களே, இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கின்ற இந்த இளைய சகோதரன் மூத்த சகோதரனை ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர் புனிதர் தான் என்று சொன்னாராம். இதை கேட்ட அந்த மூத்த சகோதரர் தன்னுடைய முகத்தை எங்கு வைத்துக் கொண்டுவது என்று தெரியாமல் இருந்தார். அன்புக்குரியவர்களே, பணம் அதிகாரம் கொண்டு அனைத்தையும் அசைத்து விடலாம், யாரை வேண்டுமென்றாலும் விலைக்கு வாங்கி விடலாம் என்கின்ற மணல் இருந்த அந்த மூத்த சகோதரனுக்கு அந்த ஃபாதர் சரியான ஒரு பாடத்தை அவனுக்கு கற்பித்தார். அன்புக்குரியவர்களே, இதே போன்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இன்று நாம் வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே மிக சரியான ஒரு பாடத்தை அங்கு இருக்கின்ற மக்களுக்கு கற்பிக்கின்றார். இன்றைய காலத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு தலைப்புகளை பேசுவதற்கு தயங்கி கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்திலே அந்த காலத்திலே இயேசு விபச்சாரத்தை பற்றி எவ்வளவு தெளிவாக தைரியமாக பேசுகிறார் பாருங்களேன். அதாவது விபச்சாரம் செய்வது மட்டும் தவறு அல்ல, ஒருவரை இச்சையுடன் அந்த எண்ணத்துடன் நோக்குவதே பார்ப்பதே தவறு என்பதை அவர் அங்கிருக்கின்றவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா விடுதலை பயண நூல் 20வது அதிகாரம் 17வது இறைவசனத்திலே மோசே அவர்களுக்கு யாவை கடவுளின் வழியாக தரப்பட்ட அந்த கட்டளைகளிலே ஒரு கட்டளையை சொல்லுகிறார், விபச்சாரம் செய்யாதீர்கள். அதைதான் இவர்கள் பிடித்து கொண்டு செல்லுகின்றார்கள். விபச்சாரம் செய்யக்கூடாது, அதுதான் தவறு, மற்றபடி தவறான எண்ணங்கள் தவறு இல்லை என்கின்ற ஒரு மனநிலையிலே அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்கு அறிந்திருக்கின்றார். அதனால் அந்த மக்களுக்கு விளங்கும்படியாக விபச்சாரம் செய்யாதீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் சொல்கிறேன், எவர் ஒருவர்
இச்சையுடன் ஒருவரை நோக்குகின்றார்களோ அப்பொழுதே அவர் விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இங்கு ஒரு பெண்ணை இச்சையுடன் பார்ப்பதுதான் தவறு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அது ஆணோ பெண்ணோ, நீங்கள் தவறான எண்ணத்தோடு நீங்கள் ஒருவரை பார்ப்பதே அது பாவம் என்று அவர் சொல்லுகின்றார். நம்முடைய செயல் மட்டுமல்ல, நம்முடைய தீய சிந்தனையும் பாவம்தான் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை மட்டும் சொல்லி நிறுத்திவிட்டாரா? இல்லை. அந்த பாவத்திற்கு நாம் எப்படி அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு தீர்வையும் நமக்கு தருகின்றார். அதாவது, உன்னுடைய ஒரு கண் பாவம் செய்வதற்கு வழிவகை செய்கின்றதா? அப்ப அந்த கண்ணை பிடுங்கி எடு. அந்த ஒரு கண் செய்த பாவத்தினால் உன்னுடைய உடல் முழுவதும் நரகத்திற்கு போவதை விட அந்த ஒரு கண் இல்லாமல் உன்னுடைய மற்ற உறுப்புகளோடு அந்த உடலோடு நீ விண்ணுலகத்திற்கு செல் என்று சொல்கிறார். உன்னுடைய வலது கை பாவம் செய்திச்சா பரவாயில்ல, அந்த வலது கையை எடுத்து எறி. மற்ற உறுப்புகளோடு நீ விண்ணுலகத்துக்கு செல் என்று அவர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது என்னவென்றால், உறுப்புகளை நீ பிடுங்கி எறி என்று அவர் சொல்லவில்லை. உருவகத்தோடு அவர் சொல்லுகின்றார். அதாவது, நீ பாவம் செய்வதற்கு எது உனக்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது, அதை நீ தடை செய். நான் பாவம் செய்வதற்கு எனக்கு என்னுடைய போன், என்னுடைய அலைபேசி எனக்கு முக்கிய காரணமாக இருக்கின்றதா? அப்பொழுது அந்த அலைபேசி நான் எதற்காக பயன்படுத்த வேண்டுமோ அதற்காக மட்டும்தான் நான் பயன்படுத்த வேண்டும், இல்லைங்களா? அலைபேசி, போனை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? அடுத்தவர்களுக்கு பேசுவதற்கு, தேவையான நபர்களோடு உடனுக்குடன் உரையாடுவதற்கு, கல்வி சம்பந்த தேவைகளுக்கு பயன்படுத்துவது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் எப்படி நம்மிடத்தில் இருக்கின்ற அலைபேசிகளை நாம் பயன்படுத்துகின்றோம்? இன்னைக்கு பல பிரச்சனைகள், பல பாவங்கள் நாம் செய்வதற்கு முக்கிய காரணம் ஊடகம். ஊடகத்தை நாம் எந்த ஒரு கண்ணோட்டோடு பார்க்கின்றோம்? இன்றைக்கு இந்த நற்செய்தியை நாம் அறிவித்திருக்கின்றது கூட மாதா டிவி ஊடகம். ஒரு நல்ல ஒரு விஷயத்திற்காக நாம் ஊடகத்தை பயன்படுத்துகின்றோம். அதே ஊடகத்தை நாம் தவறான விஷயங்களுக்கும் பயன்படுத்துகின்றோம். இன்னைக்கு பல பெற்றோர்கள் கவலைப்படுவது வேதனைக்குரியது. என்னுடைய பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் ஊடகம் சார்ந்த பொழுதுபோக்கிலே அவர்கள் ஆழ்ந்து இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று பல பேர்கள் பாவம் செய்வதற்கு முக்கிய காரணமாக இருப்பதும் கூட இந்த இன்ஸ்டாகிராம், மற்ற ஊடகங்களும் பொழுதுபோக்கு ஊடகங்களும் சொல்லலாம். எனவே நாம் ஊடகத்தை எப்படி பயன்படுத்துகின்றோம்? நாம் தவறு செய்வதற்கு எது காரணமாக இருக்கின்றது, அதை நாம் தடை செய்தால் நாம் விண்ணுலகத்திற்கு செல்வோம் என்பதை தான் இந்த உருவகமாக ஆண்டவர் சொல்லுகின்றார். உன்னுடைய ஒரு கண் பாவம் செய்கிறதா, அதை தடை செய். உன்னுடைய ஒரு வலது கை பாவம் செய்கிறதா, அதை நீ தடை செய். அப்பொழுது மற்ற உறுப்புகளோடு உன்னுடைய உடலோடு நீ விண்ணுலகத்திற்கு செல்லுவாய் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, தாவீது அரசருடைய வரலாறு, அந்த கதை நமக்கு தெரியும் இல்லைங்களா? அவர் பத்சேபா என்கின்ற உரியாவுடைய மனைவியோடு அவர் பாவம் செய்கிறார். அதற்கு காரணமாக இருந்தது அவருடைய கண். அந்த கண்ணின் வழியாக அவர் பாவம் செய்கின்றார். அந்த பெண்ணை பார்க்கின்றார். பிறகு அந்த பெண்ணை தனக்கு தன்னுடைய தேவைக்காக அவர் பயன்படுத்துகின்றார். இதன் வழியாக அவர் பாவம் செய்கின்றார். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய செயல்களால் மட்டுமல்ல, நம்முடைய சிந்தனையாலும் நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை தான் முதலிலே பாவம் செய்ய தூண்டுகிறது, பிறகுதான் அது செயல் வழியாக வெளிப்படுகின்றது. எனவே நம்முடைய எண்ணம் சரியாக இருந்தால் நம்முடைய செயலும் சரியாக இருக்கும். பல பேருக்கு தெரிந்த ஒரு வாக்கியம் இல்லைங்களா? எண்ணம் போல்
வாழ்க்கை. எனவே நம்முடைய சிந்தனையை நாம் சரியானதாக மாற்றுவோம், நம்முடைய செயல்களும் நல்லவையாக மாறும். ஆமீன். பரலோக தந்தைக்கு பலியை அளிப்போம், குருவுடன் சேர்ந்து நம்மையே அளிப்போம். பரலோக தந்தைக்கு பலியை அளிப்போம், குருவுடன் சேர்ந்து நம்மையே அளிப்போம். உடலுயிர் அனைத்தையும் உமக்களிக்கின்றோம், உரிமைகள் யாவையும் உடனளிக்கின்றோம். உலகினில் வாழும் உயிர் பொருள் யாவும் திருமகனோடு சேர்ந்தளிக்கின்றோம். பரலோக தந்தைக்கு பலியை அளிப்போம், குருவுடன் சேர்ந்து நம்மையே அளிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி உமது மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இனி எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், என் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெல்லும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தாயாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி
உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் ஈர்ப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய செயல்கள் மட்டுமல்ல, நம்முடைய சிந்தனையிலும் பாவத்தை எண்ணாமல் இருக்க நம்மை அன்போடு அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்லவற்றையே சிந்தித்து செயல்பட சென்று வாழுங்கள். வாழ்க்கை படி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி மரிய கார்மல் ஆண்ட்ரூஸ் குடும்பத்தினர், சத்துவாச்சாரி வேலூர். திரு ஆண்ட்ரூஸ் சந்திரசேகரன், இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி. ஓடாவி மகேந்திரன் பர்னாந்து குடும்பத்தினர், ஆலந்தலை. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வேண்டி. ஆல்வின் டேனியல், ஸ்டீஃபன் டேனியல், பிராங்க்லின் டேனியல். எஸ் மேரி ஜோஸ்பின் 17ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி. மேரி யோசபின் அமிர்தநாதர் குடும்பத்தினர், மேரி யோசபின் அமிர்தநாதர் 5ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி. டொன்போஸ்கோ கபிரியர் பிள்ளை குடும்பத்தினர், டொன்போஸ்கோ கபிரியர் பிள்ளை 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி.